अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूया தஸ்மதிஷ்டார்த்த கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே. அது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து மெயினாக ஸ்புட்டம் போட்டு கணித்து உங்களுடைய பிறந்த நேரத்தை கணித்து அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய ஜாதகம் தான் கரெக்டான ஜாதகம். அதற்கான பலன்கள் தான் கண்டிப்பாக நடக்கும். அது கணிக்கிற திறமையில் இருக்குது, அவ்வளோதான். பெரியோருடைய அனுகிரகத்தில் எல்லாருக்கும் நல்லது நடக்கும்னு நம்ம வேண்டிக்கலாம். இன்றைய நாள் மே 26 2026 செவ்வாய்க்கிழமை, பராபவரிடம் வைகாசி மாதம் 12ஆம் திருநாள், அஸ்த நட்சத்திரம், கன்னியா ராசி, ஏகாதசி திதி. ரொம்ப அற்புதமான திதிகள் ஏகாதசி திதியும் ஒன்று. விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம் செய்வது, அதே மாதிரி நாராயண ஜபம் பண்ணுறது, க்ளீம் கிருஷ்ணாஜ நமஹா அப்படின்னு நீங்கள் மனசார சொல்லிட்டு இருந்தால் போகிறோம். கர்மா நிவர்த்தி ஆகும், டாக்ஸிசிட்டி நிவர்த்தி ஆகும், நெகட்டிவ் தாட்ஸ் காணாமல் போயிடும். உங்கள் மனசு சாந்தி அப்படிங்கிறது நிலவும். அது இருந்தாவே உங்களால் சரியாக யோசிக்க முடியும். அதனால் உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். அதே மாதிரி உபவாசம் செய்வதுன்றது இன்றைய நாள் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மெயினாக ஹெல்த்து, மற்ற விஷயங்கள் டிலே ஆகிறது, டென்ஷன் ஆகிறது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டியது அப்படின்னா கன்னி ராசி நண்பர்கள், அதே மாதிரி ரிஷபராசி நண்பர்கள், அதுக்கப்புறம் மகர ராசி நண்பர்கள், இந்த 3 ராசிகளில் பிறந்திருக்கக்கூடிய நபர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும். யாருக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னால் கண்டிப்பாக மேஷத்துக்கு, துலாத்திற்கு, தனுசுவிற்கு, மிதுனத்திற்கு ஏ கிளாஸாக இருக்குது, தைரியமாக இருக்கலாம். கும்பராசியில் பிறந்தவங்க, சதய நட்சத்திரத்தில் பிறந்திருக்கவங்களுக்கு கொஞ்சம் சந்திராஷ்டமத்தோட எஃபெக்ட் இருக்கும். எல்லாம் தள்ளி போகும், ரொம்ப டென்ஷன் படுத்தும். ஒரு சின்ன விஷயமா இருந்தால் மற்றவங்களுக்கு புரியாது, சொன்னதே 2 தடவை சொல்லுவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். அதை மட்டும் பார்த்துங்க. மற்றபடி எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. இன்றைய நாள் வாக்கிய பிரகாரம் குரு பெயர்ச்சி ஆகிறது. ஸோ அதனால் குரு அஃபிஷியலாக பெயர்ந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ எல்லாருக்குமே நல்லது நடக்கட்டும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிங்க. இன்றைய நாளுடைய பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஆய்வுக்குரிய எண்ணம் அதிகமாக இருக்கும். உட்காந்து திங்க் பண்ணுறது, ரிசர்ச் பண்ணுறது, இது எப்படி பண்ணுறது, அது எப்படி பண்ணுறது, இது எப்படி நம்ம முடிக்கிறது, இந்த காரியத்தை எப்படி நம்ம ஈஸியாக முடிக்க முடியும்னு உட்காந்து த ஷார்ட்டஸ்ட் ஃபார்ம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அதை நீங்கள் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இன் ஜென்ரல் பொதுவாகவே இன்றைய நாள் பெரிய ஒரு ஏற்றத்தையும் மனப்பக்குவத்தையும் மிக அதிகமாக கொடுக்கக்கூடிய நாள். சிவபெருமான மனசார வணங்க. மாசியானிடம் பிங்க் நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய பேருக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பணங்காசுக்கு தட்டுப்பாடே இருக்காது. நல்லா பணங்காசு வரும். கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது, பேங்க் சம்மந்தப்பட்டது, மெயினாக அதிகாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஆர்டர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இன்றைய நாள் போய் பேசும்பொழுது கண்டிப்பாக நிச்சயமாக பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். இன்றைய நாள் நீங்கள் என்ன பண்ணாலும் அது பெரிய சக்ஸஸ் கொடுக்கும், மன நிம்மதியை கொடுக்கும். நிறைய இஷ்யூஸ்லேருந்து உங்களுக்கு சார்ட் அவுட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அமோகமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பிரத்யங்கராதேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசி ஆந்திரம் பிங்க். மிதுன ராசி, இந்த மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்கள்ல நமக்கு கன்ஃபியூஷன் ஏற்படலாம். அதாவது பாதை மாறி போகலாம், இல்லைன்னா நமக்கு தெரிஞ்ச விஷயம் ஒருவேளை தப்பாக இருக்கலாம். இந்த மாதிரி எண்ணங்கள் தான் அதிகமாக இருக்கும். மெயினாக இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மற்றவங்க பற்றி எப்படியும் புறம் பேசாமல் இருப்பது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அக்கம் பக்கத்து வீட்டாருடன் கொஞ்சம் நட்பாக இருக்கிறது நல்லது. அதில் ஒரு பெரிய ஒரு இஷ்யூ வரப்போகிறது, அதை நீங்கள் பார்த்துங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அயோத்தியா ராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியாண்டு மஞ்சள். கடக ராசி அந்த கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கவனம் கவனம் கவனம். எந்த அளவுக்கு நம்ம கவனமா இருக்கணுமோ அந்த அளவுக்கு கவனமா இருக்கணும். வேண்டா வெறுப்பாக பல விஷயங்கள் நமக்கு எதிராக செல்லக்கூடிய
செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பொறுமையாக இருந்து எல்லா விஷயத்தையுமே இன்றைய நாள் நீங்க சாதிக்கலாம். ஒரு சில பேருக்கு லைட்டா ஜலதோஷம் மாரி விஷயங்கள் வந்துட்டு போகும். மத்தபடி நெகட்டிவா பெருசா ஒண்ணும் நடக்காது. தைரியமா இருக்கலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம், முக்கியமான தெய்வங்கள்ல பிரத்யங்கரா தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியான் பிங்க். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கவனத்துக்குரிய நாள். கோபதாபங்களை தயவு செய்து குறைச்சுக்கிறது நல்லது. அதே மாரி இன்றைய நாள் நெறைய பேருக்கு பேக் பெயின், அப்படி இல்லைன்னா பசங்களோட தேவையில்லாத மனசர்ச்சைகள், இது எல்லாமே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு இன்றைய நாள் வந்து நம்ம கொஞ்சம் கவனமா, பொறுமையா போறது நல்லது. எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் உட்கார்ந்து பேசி முடிச்சுக்கிறது நல்லது. எந்த கவலையா இருந்தாலும் ஒரே விஷயம் தான். பக்கத்துல இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்துவிட்டு வருவது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ராசி ஆந்திரம் பிரவுன். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கடுமையான எண்ணங்கள் எது இருந்தாலும் அதை விட்டுறணும். அதே மாரி கருத்துக்கள் எதுவா இருந்தாலும் நம்ம கண்ட்ரோல்ல இருந்தா பெட்டர். நெறைய பேருக்கு இன்றைய நாள பொறுத்தவரைக்கும் தெய்வ அனுகூலம் ஓரளவுக்கு இருக்கு. தெய்வீக எண்ணங்கள் அதிகமா இருக்கும். ஆனா இன்றைய நாள பொறுத்தவரைக்கும் பிரத்யங்கரா தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசி ஆண்டவர் ஆரம்பிச்சுங்க. துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகுந்த லாபம், அபாரமான திருப்தி, பொறுமையாக இருந்து ஜெயிப்பது. நெறைய விஷயங்கள் நமக்கு ஏத்துமாறு ஒரு விஷயத்த செய்து அதை ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும். பெரிய ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய பொன்னான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஹயக்ரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கவனமாக இருக்கக்கூடிய நாள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக கால் முட்டிகள்ல ஏதாவது ஒரு அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு பயங்கரமான டார்ச்சர், டென்ஷன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா திருப்பி நீங்க கொடுக்கறது அவங்களுக்கு புரியாது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும்? காமாட்சி அம்மனை நீங்க மனசார வணங்கினீங்கன்னா போறோம். மத்தபடி எந்த பாதிப்பும் கிடையாது. நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்களோ, என்ன நடக்கணும்னு பிளான் பண்றீங்களோ, அது கண்டிப்பா நடக்கும். அமோகமான நாள். தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பல நன்மைகள் நடக்கக்கூடிய நாள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய சிக்கல்கள், தேவையில்லாத பிரச்சனைகள், வாக்குவாதங்கள், சண்டைகள் இது எல்லாமே ஓரளவுக்கு நிம்மதியை கொடுக்கும். ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி கொடுக்கும். அந்த தடை தாமதங்கள் எது இருந்தாலும் இன்றைய நாள் கண்டிப்பாக நிவர்த்தி ஆகும். இன்றைய நாள் பெரிய ஒரு ஏற்றத்தையும், பெரிய ஒரு சக்சஸும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தெய்வம் விக்னேஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான பிங்க் நிறம். மகர ராசி அந்த மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மெயினா ஹெல்த், யாரோட ஹெல்த்? பசங்களோட ஹெல்த். அதே மாதிரி அவங்க குழந்தைகளோட ஹெல்த். இது எல்லாத்தையும் கொஞ்சம் கவனத்துக்குரிய விஷயமாக இருக்கப்படுது. எதுலயா இருந்தாலும் சரி, நம்ம எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லது. அதே மாதிரி நிறைய மோர் சேர்த்துக்கணும். நாளை பொறுத்த வரைக்கும் உணவுல எந்த அளவுக்கு மோர் சேர்த்துக்கிறீங்களோ அவ்வளோ நல்லது. அது இல்லாம மட்டும் இன்றைய நாள வந்து சாயந்தரம் 6, 7 மணிக்கு அப்புறம் சில பிரச்சனைகள்லாம் வரும். பார்த்து மேனேஜ் பண்ணிக்கணும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம், முக்கியமான தெய்வங்கள்ல அகிலாண்டேஸ்வரி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பிங்க் நிறம். நிறைய பேருக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பணங்காசுக்கு தட்டுப்பாடே இருக்காது. நல்லா பணங்காசு வரும். கவர்மெண்ட் சம்பந்தப்பட்டது, பேங்க் சம்பந்தப்பட்டது, மெயினா அதிகாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஆர்டர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இன்றைய நாள் போய் பேசும்பொழுது கண்டிப்பாக நிச்சயமாக பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். நிறைய விஷயங்கள் நமக்கு ஏத்துமாறு ஒரு விஷயத்த செய்து அதை ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும். பெரிய ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய பொன்னான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஹயக்ரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம்.
மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேண்டா வெறுப்பாக எந்த விஷயத்தையும் எடுத்து செய்யப்படாது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு நம்ம பொறுமையா இருக்கணும். மெயினா இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாள். எந்த விஷயத்தையுமே எதிர்த்து ஜெயிக்கணும்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா, இன்றைய நாள் ஜெயிச்சிடலாம். அதே மாரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மருந்து மாத்திரைகள் எடுத்தா நல்லா வேலை செய்யும். வைத்தியநாத பெருமாளை வணங்குங்க. நல்லா இருப்பீங்க. ராசியா நிறம் பிங்க் நிறம். இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் மட்டும் கொடுக்க வேண்டும், அருள வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி பவந்தோனு கொண்டு தாஸ்து. நன்றி. வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.